Hello friends, welcome to Yogi Max. 12th Max Applications of Matrix and Determinants Exercise 1.1ல sound sum பார்க்க போகிறோம். If A is equals to 3, 2, 7, 5 and B is equals to -1, -3, 5, 2, verify that AB whole inverse equals to B inverse into A inverse. ஸோ இப்போ இந்த கூட்டுறவு ஈக்குவேஷன் நம்ம ஈக்குவல் பண்ணி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கலாம். LHS என்ன AB ஹோல் இன்வர்ஸ். AB இன்வர்ஸ் ஒரு ஃபார்முலா என்னன்னா 1/mod of AB into adjoint of AP. இப்போது ஃபஸ்ட்டு AB ஒரு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்போனா AB ஈக்குவல்ஸ் டு A ஒரு மேட்ரிக்ஸ் என்னென்னா 3, 2, 7, 5. நெக்ஸ்ட்டு B ஒரு மேட்ரிக்ஸ் என்னென்னா -1, -3, 5, 2. இப்போது நம்ம இது சால்வ் பண்ணலாம். இப்போது இந்த மேட்ரிக்ஸ் எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு ரோவையும் ஃபஸ்ட்டு காலையும் மல்டிப்ளை பண்ணோம். அப்போது 3 × -1 ஈக்குவல்ஸ் டு -3. நெக்ஸ்ட்டு 2 × 5 10, அதனால் +10. நெக்ஸ்ட்டு இந்த ரோவையும் இந்த கால்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 × 8 = 9, அப்படின்னா -9 இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 × 2 = 4 +4. நெக்ஸ்ட்டு இந்த ரோவையும் இந்த கால்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 7 × -1 -7, 5 × 5 = 25, அதனால் +25. நெக்ஸ்ட்டு இந்த ரோவையும் இந்த காலத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணோன்னா 7 × 3 = 21, அதனால் -21 மைனஸ் இருக்கனால. நெக்ஸ்ட்டு 2 × 5 10 +10. இப்போது நம்ம இது சால்வ் பண்ணோன்னா -3 + 10 7, -9 + 4 -5, -7 + 25 18, -21 + 10 -11. ஸோ ஏபியோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சி. நெக்ஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் ஏபி ஈக்குவல்ஸ் டு ஏபிஸ் ஒரு வேல்யூஸ் இருக்கோங்க 7, -5, 18, -11. இப்போ நம்ம இது டிட்டர்மினேட் பண்ணோன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க இதை. அப்போது 7 × -11 -77. நெக்ஸ்ட்டு -5 -5 × 18 -19 வரும். ஆல்ரெடி இங்கே மைனஸ் போடுறதுனால +19. இப்போது இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணோன்னா ஈக்குவல்ஸ் டு 13. இப்போது ஈக்குவல்ஸ் டு 13 நாட் ஈக்குவல் டு 0. அப்போது therefore AB whole inverse is exists. நெக்ஸ்ட்டு adjoint of AB கண்டுபிடிக்கலாம். adjoint of AB equal to இந்த பிரின்சிபல் டயகனலை பிளேஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படின்னா 7 இருக்கிற இடத்துல -11, -11 இருக்கிற இடத்துல 7. நெக்ஸ்ட்டு மிச்சம் இருக்கிற இப்போ பேலன்ஸ் இருக்கிற டயகனலில் சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போது ஆல்ரெடி இங்கே -5 இருக்கா, அப்போது இது +5 ஆகிடும். நெக்ஸ்ட்டு +18 இருக்கா, அப்போது இங்கே -18. இப்போது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சி. இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். AB whole inverse equals to 1/mod of AP into adjoint of AB. இப்போது modulus of A 1/modulus of AB வேல்யூ என்ன 13. நெக்ஸ்ட்டு adjoint of A வேல்யூ வந்து -11, 5, -18, 7. ஸோ ஏபி இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாம். RHS கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு
ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலா என்னென்னா 1 modulus ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போது மாடலஸ் ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிச்சாதான் அப்போ தான் நம்ம சொல்ல முடியும் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ மாடலஸ் ஆஃப் ஏ எழுதிட்டு அதோட ஏ வேல்யூஸுக்கு ஏறிக்கலாம். ஏ வேல்யூஸ் என்னென்னா 3, 2, 7, 5. இப்போ ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் படிக்கோங்க. 3 5s are 15 minus 7 2s are 14. அப்போனா balance 1 it is not equal to 0. Therefore A inverse exists. இப்போ adjoint of A values கண்டுபிடிக்கிறோம். adjoint of A values கண்டுபிடிக்கிறதுக்கு பிரின்சிபல் டிட்டர்மினன்ட் பிளேஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போனா 5 3 கிடைக்கும். மிச்சம் இருக்க வேல்யூஸை சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போனா இங்கே -2 இங்கே -7. adjoint of A வேல்யூஸும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து வேல்யூ 1 வந்தா. நெக்ஸ்ட்டு adjoint of A வேல்யூஸ் என்ன 5 -2 -7 3 கிடச்சிச்சா. இது ஏ இன்வெர்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு பி இன்வெர்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்படின்னா பி இன்வெர்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் பி இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் பி. இப்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் பி வேல்யூஸை கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு பியோட வேல்யூஸ் எடுக்குவாங்க. -1 -3 5 2. இப்போ இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் -1 × 2 -2 -3 × 5 -3 × 5னா 15 -15 ஆல்ரெடி மைனஸ் இருக்கனால +15. அப்போனா 13 கிடைக்குது. இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. therefore B inverse exists. இப்போது இதுக்கு அட்ஜாயிண்ட் பி கண்டுபிடிக்கணும். அப்போனா பிரின்சிபல் டயகனலில் பிளேஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போனா 2 -1. நெக்ஸ்ட்டு மிச்சம் இருக்கிற வேல்யூஸ் மட்டும் சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. -3க்கு +3 அப்புறமா +5 -5 ஆக்கிட்டோம். ஸோ இப்போ பி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கலாம். பி இன்வெர்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் பி வேல்யூஸ் வந்து 13. நெக்ஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் பி வந்து 2 3 -5 -1. இப்போது பி இன்வெர்ஸும் அதுக்கப்புறமா ஏ இன்வெர்ஸும் வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகணும். பி இன்வெர்ஸோட வேல்யூ என்னென்னா 1/13 into 2 3 -5 -1. நெக்ஸ்ட்டு ஏ இன்வெர்ஸ் வேல்யூ வந்து என்னென்னா 1/1. 1/1னால 1, அதனால் மல்டிப்ளைனால 1 தான் கிடைக்கும். அப்போனா 5 -2 -7 3. இப்போது நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். பண்ணும்போது 1/13 அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ரோவையும் இந்த கால்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 5s are 10. நெக்ஸ்ட்டு 3 × -7 -21. நெக்ஸ்ட்டு இந்த ரோவையும் இந்த காலத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். 2 2s are 4, அதனால் மைனஸ் இருக்கனால -4 இருக்கும். அப்புறமா 3 3s are 9 +9. நெக்ஸ்ட்டு இந்த ரோவையும் இந்த காலத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். -5 × 5 -25. நெக்ஸ்ட்டு -1 × -7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு +7. நெக்ஸ்ட்டு இந்த ரோவையும் இந்த காலத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். -5 × -2னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு 2 5s are 10 ஆகிட்டா. நெக்ஸ்ட்டு -1 × 3 அப்படின்னா -3. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம். சால்வ் பண்ணோன்னா 1/13 into 10 -21 அப்போனா -11. நெக்ஸ்ட்டு -4 + 9 5 -25 + 7 -18. நெக்ஸ்ட்டு 10 - 3 7. ஸோ
ஏ இன்வர்ஸ் பி இன்வர்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இது செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கோங்க. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 பார்த்தோன்னா ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல்ஸ் டு பி இன்வர்ஸ் இன்டு ஏ இன்வர்ஸ். என்ஸ் ப்ரூஃப் எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.